இந்த மாதிரி ஆட்டுப்பா, இந்த மாதிரி ஆடுலாம் நம்ம ஊரில் பார்க்கவும் முடியாதுங்க ஃபேமிலி. அந்த ஆடை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு நாய் முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து ஆர்மி ஆஃபீஸர் வந்து கன்னை வச்சுட்டு போகிறாரு. ஸோ அதான் எவ்ரி 1 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்காங்க ஃபேமிலி. ஃபுல்லாக செக்யூரிட்டி தாங்க ஃபேமிலி. ஸோ இந்த மலைக்கு நடுவில் வந்து இதோட வந்து நம்ம எத்தனாவது டனலே தெரில, டனல் மேலே டனலு, செம டிராஃபிக் இங்கே ஃபேமிலி. வெயில் வந்து பட்டையை கலப்புது. கொஞ்சம் கவனம் செதற விட்டா கூட போய் விட வேண்டியதுதான். இந்த மாதிரி தாங்க. ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து மெட்டார், ராயல் என்ஃபீல்டோட மெட்டார் வண்டி வந்து ஓட்ட போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து எங்கேயும் விழாமல் இருந்தால் சரி. எப்படி ஆன் பண்ணுறது, வீரன் அசிங்கப்பட்ட தருணம் ஆகிட போகுதுடா. ஆதில் போய் தரா कौन सा स्टार्ट है? इधर गियर में है क्या? हल्का है। एक सामने कान नीचे डालने जाता हूँ, मालूम नहीं। ओके कौन सा? ये होगी फर्स्ट. अब फर्स्ट में अब सेकंड गिर गया तो नीचे डालना है. जय जा என்ன ஜெய்ஜாண்டிக்காக இருக்குங்க ஃபேமிலி.
மற்றவங்க வண்டி ஓட்டுறதே பயமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வண்டி கீழே போடாத பரவாயில்ல, மற்றவங்க வண்டி கீழே போட்டு ஓஸ்ட்டுன்னு வைங்களேன். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே வந்து மற்றவங்க வண்டி ஓட்டினா வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து நெகட்டிவாக தான் நடக்குது. अच्छा कंफर्ट है यार, अच्छा कंफर्ट है, सही में कंफर्ट है। ये रहा तो मैं भी अभी आजाद चलाएगा। வெறும் 50 கிலோமீட்டரை 3.5 மணி நேரமாக கிராஸ் பண்ணுறோங்க. பா, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மலை. ஒரு ஹைவே வந்திருக்கு NH 244A. இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ டோல் பிளாஸாக்கு அப்புறமா கொகை வருமா? அதான் கொகை தான் வரும், பார்ப்போம். நல்லா இருக்குங்க, வெளிநாட்டு மாதிரியே இருக்குங்க. HSL அப்படியே வெளிநாட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குங்க. டனலுக்கு மேலே டனலாக வருதுங்க ஃபேமிலி. இங்கே வேற லெவல் ப்ரோ, லைக்கா சாதிச்சுட்டாரி ஃபேமிலி. உள்ளே வந்து ஒரே குளிர்ச்சியாக இருக்கும் ஃபேமிலி. அது வெளிநாட்டில் ஓட்டுற மாதிரி அப்படியே ஃபீலிங் இருக்குங்க. உங்களுக்கு வந்து நம்ம லோக்கல் காஷ்மீரோட vlog வந்து நம்ம வந்து வரோம் நம்ம சேனலில். ஸோ நம்ம ஆப்பிள்லாம் எங்கே விளையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லோக்கல் நிறைய பேர் காஷ்மீர்லாம் போகிறாங்க, அதெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோங்க ஃபேமிலி. உள்ள டவர் கிடைக்கல. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறமா வந்து டனல் வந்து முடிவுக்கு வருது ஃபேமிலி. காது கிழிக்குது, லாரி போகிற சவுண்டுலால காது அப்படியே அப்படின்னு அடிக்குது. காலை 8 மணிக்கு கிளம்பணும் ஃபேமிலி. குல்காம் போலீஸ் எப்படி இருக்குங்க ஃபேமிலி, எப்படி இருக்கு பாருங்க ஃபேமிலி. ரோடு இங்க இருக்க வீடுங்க வந்து காஷ்மீரை வந்து நான் ரீல்ஸில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குங்க. இங்கே வந்து நவம்பரில் வந்து 3 அடி 4 அடி இருக்கும் வந்து பனி இந்த ரோட்லேயே இருக்குமாங்க. நவம்பர் 15க்கு மேலே, நவம்பர் 15க்கு மேலே ஜனவரி 15க்குள்ளே. ஸோ இந்த ரோட்டில் வந்து 3லேருந்து 4 அடி வரைக்கும் வந்து ஐஸ் அப்படி இருக்குமாங்க. இப்போவே குளிருதுங்க ஃபேமிலி.
நம்ம வந்து இன்றைக்கி இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம வந்து ரூமை வந்து காட்டுறதுக்காக அந்த ஆட்டோக்காரர் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ காஷ்மீர் சரியான குளிராக இருக்குங்க ஃபேமிலி. அல்ஹம்துலில்லா ஃபேமிலி, ஃபைனலாக வந்து ஸ்ரீநகரில் வந்து சேர்ந்தாச்சு ஃபேமிலி. காலையில் 8 மணிக்கு கிளம்பினோம் ஃபேமிலி. 8 மணிக்கு கிளம்பி பட் இப்போ வந்து மணி வந்து 6 மணி ஆச்சு. 10 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஃபேமிலி. ஜஸ்ட்டு 200 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். 100 கிலோமீட்டர் வந்து செம்ம டிராஃபிக். வீடியோவே பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஸ்டேட்டஸில் ப்ரீவியஸில் போட்டிருக்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செம்ம டிராஃபிக். கார்னரிங் அடிக்க முடியல, கேப்பும் அடிக்க முடியல. லாரிக்காரங்க ஒரே தூசி எல்லாமே ஏதோ பண்ணி வந்தாச்சு. நடுவில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து போலீஸ்காரங்க புஷ்ட்டு நீங்கள் ராங் ரூட்டில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு தான் போகணும், இல்லைனா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருந்தாங்க. சார் தெரியாமல் வந்துட்டோம் சார், ப்ளீஸ் சார் விடுங்க சார் அப்படின்னு சொன்னோம். ஒரு 10 நிமிஷம் கெஞ்ச விட்டார். அதுக்கப்புறம் சரி ஓகே, தெரியாமல் வந்துட்டீங்க, நம்ம ஜம்முக்கு வந்திருக்கீங்க, காஷ்மீர் வந்திருக்கீங்க, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலாக சேஃப்லி ரீச் ஃபேமிலி. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.